ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டசபையில் நம்முடைய பள்ளிக்கல்வி மானியம் மற்றும் உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையுடைய நேற்று தினம். நேற்று காரசாரமாக விவாதங்கள் போச்சு. செங்கோட்டையன் முன்னாள் கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சில கேள்விகளை முன்வைத்தார். அதற்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கம் அளித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களை பற்றியும் பேசியிருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு பகுதி நேர ஆசிரியர்களை நீங்கள் எப்போ பணி நியமனம் செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு அவர் பதிலளிக்கும்போது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் அளிச்சிருக்காருன்னா, நாங்கள் 60 வயது வரை பணி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2500 உயர்த்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, காலமுறை ஊதியம், ஓகேங்களா, நாள் முழுவதும் பள்ளிக்கு வரணும் அப்படின்றது எழுப்பியிருக்காங்க. அதற்கான பதில் முதல்வர் அவர்கள் விரைவில் ஒரு நல்ல செய்தியை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்முடைய முன்னாள் கல்வி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஐயா அவர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க டிஆர்பியில் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜி டீச்சர்ஸ் 3087 பேரை நாங்கள் பணி நியமனம் செய்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு 1915 பேரை நாங்கள் பணி நியமனம் செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிடி டீச்சர்ஸ் 3192 பேருக்கான பிடி டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் நடாத்தி முடிச்சிருக்கோம். அதற்கான சிவி ப்ராசஸ் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நான் டீச்சிங் ஸ்டாஃப் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு 2% முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதற்கான தீர்ப்பு விரைவில் வந்தவுடன் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த 3192 பேருக்கான சிவி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிடுவோம். அதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு 1205 பேரை நாங்கள் பிடி டீச்சர்ஸ் நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் 11 ஆண்டுகள் ஆகுது. இதுவரைக்கும் நீங்கள் பணி நியமனம் செய்யவே இல்லை. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா 2608 பேருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மிக விரைவில் ஆர்டர் வழங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளுக்கான ஏற்பாடுகள் தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருத்து தெரிவிச்சிருக்கார். ஓகேங்களா. கூடுதல் காலி பணியிடம் வருமா வராதான்றது முதல்வர் அவர்கள் ஏதாவது அறிவித்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.